எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஸ்ரீ குருபியோ நமக. திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 மே மாதம், உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்று சுபமுகூர்த்த நாள், அஷ்டமி. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன், புதன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய திதி மதியம் 1:20 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி திதி. இன்றைய யோகம் கண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 1:30 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் பூசம், சந்திராசிரமம் நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே சுபமுகூர்த்த நாள், சுபமுகூர்த்தம் காலை வேளையில் வைப்பது உத்தமம், அல்லது பிரம்ம முகூர்த்தம். அஷ்டமியாச்சே, முகூர்த்தம் வைக்கலாமா? அஷ்டமி எப்போ? அஷ்டமிக்கு மதியத்துக்கு அப்புறம் தான் அஷ்டமி. மாலை வழிபாட்டுக்கு, இப்போ பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில மாலை அஷ்டமியில செய்யலாம். பைரவர் வழிபாடு, எல்லதேவி வழிபாடு எதுவாக இருந்தாலுமே அஷ்டமியை நம்ம அப்படி செய்யணும். இந்த மதியத்துக்கு பிறகு ஒரு அஷ்டமியை முகூர்த்தத்துக்கு கணக்கு எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர ஆரம்பம், கத்திரி, இது முன்பின் அப்படின்னு ஒரு வேறுபாடு இருக்கிறது. அதாவது உஷ்ணம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அந்த நாட்களில் ஒரு பயணத்தை தவிர்க்க வேண்டும். அதற்காக அந்த அக்னி நட்சத்திரத்தை கணக்கில் கொள்கிறோம். தற்சமய சுப விசேஷ நாட்களில் இந்த நட்சத்திரத்தை தவிர்ப்பதுங்கிறது இல்லை. ஏன்னா வண்டி வாகன கருவி கிரணங்கள் இல்லாத காலத்தில் அது நடந்தது. தற்சமய அக்னி நட்சத்திர காலங்களிலே பெருமழைகள்லாம் பொழிந்திருக்கின்றன. அதாவது கால மாற்றம், பருவநிலை மாற்றங்கள். அதனால அக்னி நட்சத்திர நல்ல விசேஷங்கள் செய்யலாம்னா செய்யலாம். நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை. அது மாதிரி எந்தெந்த நிகழ்வுகள் எப்பொழுது நடக்குமோ அது கிரகத்தின் கையில். அக்னி நட்சத்திரத்தை கணக்கு காட்டி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தடுத்துக்கூடாது, செய்யலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேன்மை பொருந்திய பரிவு பாசம் மிக்க மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்குள் சூரியன் ஏற்கனவே தன்னை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தில் வாழ்வதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று அக்னி நட்சத்திரமும் ஆரம்பம். இருவேறுபட்ட பணிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த அக்னி நட்சத்திர ஆரம்பம் உங்களை தான் முதல்ல குறிக்காட்டும். முதல் நட்சத்திர பயணம்தான் அதுக்கான வழி. அதனால மன சாந்தி, அமைதியோடு பணிகளில் மேற்கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் நிறைந்த நாள். நீங்கள் முன்பு செய்த பணிக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கிடைக்கும் இன்று உங்களுக்கு.
மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் சந்திரன் தன்னுடைய ஜனஸ்தானத்தை போய் வலுத்திருக்கிறது என்றது ஒரு அபரிதமான செல்வ கடாட்சத்தை இன்று உங்களுக்கு ஈர்த்து தரும், அல்லது பெரியவர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கல்வி நிலையங்கள், தேடப்பட்ட கல்வி நிலையங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கலில் இருந்த மிதுன ராசி அன்பர்கள் அது தீர்வதற்கான வாய்ப்பு இன்று தென்படும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் சற்று மன சஞ்சலத்தோடு காலையில் பணியை துவக்குவீர்கள். மாலையில் நிறைவு பெறும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆரம்பம் சுமார் தான், முடிவு சூப்பர். இந்த நாளில் கிரக நிலவரங்கள், ஏன்னா உங்க ராசி அதிபதி ராசிக்குள் இருக்கார், ஆனா செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். ஒரு நெருப்புடன் நீர் சேரும் கதை. அதனால சற்று பணிவுடன் நடந்து கொண்டால் உங்கள் வேலை எளிதில் முடிவடையும். சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் சற்று எச்சரிக்கை தேவை. கவலையுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கவனம், எச்சரிக்கை தேவை. விரயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கவனம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு வெற்றி கிடைச்சி அந்த வெற்றியின் மூலமாக மகிழ்ச்சி கழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் நீண்ட நெடுநாட்களாக தனித்து விடப்பட்ட அல்லது தவிர்க்கப்பட்ட விஷயம் இன்று முடிவுக்கு வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஏற்றமும் வாழ்வின் வசதியும் கிடைக்கின்ற அமைப்பு. ஆனால் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவையற்ற சங்கடமான வார்த்தையை பயன்படுத்தி தவிர்க்க வேண்டும். உங்களோட பணியை நீங்கள் செய்தால் சுகம் உங்களை தேடி வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கை முக்கியம். பணி செய்யும் இடங்களில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களால் கவனம் தேவை. இரு அமைப்பும் உங்களை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் மிகுந்த ஆர்வமாக நீங்கள் செய்யும் வேலைகள் அத்தனையும் சற்று தடை தாமதமாக இருந்தாலும் இன்றைய நாள் அந்த வேலையை தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமும் அமைதியும் கிடைக்கின்ற ஆர்வமுடைய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் கிரக ஏற்றங்கள், நேரடி கிரகத்தின் பார்வைகள், சில தீய கிரகத்தின் பார்வையிலிருந்து விடுதலை, இது எல்லாமே வெற்றியடை செய்யும். நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற தொழிலில் வெற்றி அடைவீர்கள். புதிய முயற்சிகள் அத்தனையும் இன்று உங்களுக்கு வெற்றி அடையும். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த வரையில் நீங்கள் நன்றாக குலதெய்வ பிராப்தியுடன் குழந்தைகள் நலனில் நீங்கள் நினைத்தது நடந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பணம் பொருள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஏழரை சனியின் 2ஆம் பாகம். அதனால் சற்று பேச்சில் கவனம் இருந்தால் போதுமானது. மகிழ்ச்சி உங்களிடமிருந்து விலகாது. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.